Hallelujah. Stotram, 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 stotram. Amen. Hallelujah. Stotram. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரத்தத்தாலே ஜெயம் எடுக்கிறோம், இரத்தத்தாலே ஜெயம் எடுக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமும் அன்பும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, பாடின பாடல், ஆராதனை, சங்கீதம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எங்களோடு கூட இம்மட்டும் இருந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து ஆசீர்வதிக்க நீர் போதுமானவராக இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் பாடலை பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்தோம், சங்கீதங்களை வாசித்தோம். ஆண்டவர் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்தார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. சந்தோஷமா இருக்கிறீர்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை ஆச்சரியமாயும் அற்புதமாயும் நடத்தி வருகிறதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது மெய்யாகவே உண்மையாகவே நம் ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பிரசங்கியின் புத்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை, பிரசங்கி 12:14வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அன்பின் பிதாவே, கர்த்தருடைய வார்த்தைகள் உம்முடையது. பேசுகிற நான் உம்முடையவன், வார்த்தைகள் உம்முடையது. நீர் இந்த வாரத்திற்கு தேவையான வார்த்தையை எங்களுக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பி தரும்படியாக நாம் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசுவார் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் அப்படி என்கின்ற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பிரசங்கியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எந்த காரியம் செய்தாலும் சரி, அதாவது அந்தரங்கமான காரியமானாலுமே சரி, வெளியரங்கமான காரியமானாலுமே சரி, அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் வேதம் சொல்கின்றது, தேவன் அவைகளை நியாயத்திலே கொண்டு வருவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய கண்களாலே மனுஷன் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே வேதம் சொல்கின்றது,
நாம் போக்கு சொல்ல இடமில்லை, நாம் பொய் சொல்ல இடமில்லை. ஏனென்றால் தேவனுடைய கண்கள் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. அவருடைய இமைகள் ஒவ்வொரு மனுஷனையும் ஆராய்ந்து அறிகிறது என்று சொல்ல வேதத்தை வாசிக்கின்றோம். நீங்கள் நல்ல கிரியைகளை செய்யலாம், அதையும் ஆண்டவர் பார்க்கின்றார். நீங்கள் அந்தரங்கமான கிரியைகளை செய்யலாம், அதையும் ஆண்டவர் பார்க்கின்றார். நீங்கள் தீமையானவற்றை செய்யலாம், அதையும் பார்க்கின்றார். ஒட்டு நாம் சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய பார்வைக்கு விலகி, தேவனுடைய பார்வையை விட்டு எந்த ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. தேவனுடைய பார்வை, தேவனுடைய கண்கள் இந்த மனு குலத்தின் மேல ஒவ்வொரு இமை பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்றால், ஆண்டவர் மனிதனுக்கு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். பிரமாணம் என்று சொன்னால் லா என்ற அர்த்தம், சட்டம். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி அவனை பூமியில வைத்து, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், உன்னுடைய விருப்பத்திற்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதெல்லாம் நீ செய்யலாம் அப்படி என்று ஆண்டவர் மனுஷனை ஒரு தற்பிரியனாக ஆண்டவர் அவரை விடவில்லை. மாறாக ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி, அவன் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இதைதான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு லா, ஒரு சட்டத்தை ஆண்டவர் மனிதருக்கு கொடுத்தார். பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. இப்படிதான் வாழ வேண்டும், இந்த ஒழுங்குக்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கின்றது. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 2:5 இப்படியாக சொல்கிறார். வாசிக்கின்ற பொழுது வாசியுங்கள். மேலும் ஒருவன் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். வேதம் சொல்கின்றது சட்டத்தின்படி செய்ய வேண்டும். சாதாரணமாக ஒரு மல்யுத்தம் பண்ணுகிறவன், ஒரு கிரிக்கெட் விளையாடுகிறவன், ஒரு ஃபுட்பால் விளையாடுகிறவன், இந்த விளையாட்டை கூட ஒரு சட்டத்தின்படி அவன் விளையாடுவானால் தான் அவன் முடிசூட்டப்படுவான். ஒரு விளையாட்டையே சட்டத்தின்படி செய்ய வேண்டுமே ஆனால் தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு ஒழுங்கின்படியும் ஒரு சட்டத்தின்படியும் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால், தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படி ஒரு மனுஷன் வாழாவிட்டால், வேதம் சொல்கின்றது, ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஓசியா 8:12, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வேத புஸ்தகமாகிய ஒரு சட்டத்தை, ஒரு சட்ட புஸ்தகம் என்று இதை சொல்லலாம், ஒரு சட்ட புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், என் வேதத்தின் சட்டங்களை, என் வேதத்தின் பிரமாணங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். நாம் சட்டம் இல்லாதவர்களாக அல்ல, ஒழுங்கில்லாதவர்களாக அல்ல, இப்படிதான் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று ஒரு சட்டத்தின் எல்லைக்கு உட்பட்டவர்களாக தேவன் நமக்கு சட்ட புஸ்தகமாகிய வேதத்தை கொடுத்திருக்கிறார்.
யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அங்க சொல்லப்பட்டிருப்பார்கள், ஓசியாவின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், என் வேதத்தின் சட்டங்களை, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன், எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வைத்திருக்கின்ற வேத புஸ்தகம் அது ஒரு சட்ட புஸ்தகம். அது உங்களுக்கு இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உங்களுக்கு சரியான பாதையை நடத்துகின்ற ஒரு சரியான புஸ்தகம் அந்த வேத புஸ்தகம். இன்னும் இந்த வேத புஸ்தகம், வேதம் சொல்கின்றது, மோசே தேவனுடைய பர்வதத்திலே போய் உபவாசம் இருந்து 40 நாள் அவர் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்காக அவர் காத்திருந்தார். ஆண்டவரே, நீர் என்ன வார்த்தை தருகிறீர் என்று மோசே அவர் தேவனுடைய பர்வதத்தில் ஏறி 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தார். அப்பொழுது வேதம் சொல்கின்றது, ஏற்ற வேளை வந்த பொழுது ஆண்டவர் மோசேயின் கரத்தில் 2 கற்பலகைகளை கொடுக்கிறார். அந்த கற்பலகைகள் ஆண்டவரால் செய்யப்பட்டது. ஆண்டவரே அந்த கற்பலகைகளை செய்தார். வேதம் சொல்கின்ற அவருடைய கைப்படவே அந்த கற்பலகையிலே அவர் பிரமாணங்களை எழுதி கொடுத்தார், அவர் சட்டங்களை எழுதி கொடுத்தார். கற்பலகையின் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் தேவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த சட்டங்கள், மனுஷர்கள் எதை கை கொள்ள வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான சட்டங்களை ஆண்டவர் அதிலே எழுதி கொடுத்திருந்தார். வேதம் சொல்கின்றது 16 யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 16 வசனம், அந்த பலகைகள் தேவனாலே செய்யப்பட்டதா இருந்தது. அந்த பலகைகள் தேவனாலே செய்யப்பட்டது. ஒன்று, அந்த பலகைகளை கர்த்தரே செய்தார். இன்னொன்று, கீழே வாசிக்கின்ற பொழுது அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுத்தப்பட்ட எழுத்துமாயிருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு தேசத்தின் பிரதமருடைய கையெழுத்து எவ்வளோ ஒரு மிகப்பெரிய முக்கியமானதோ, ஒரு கவர்னருடைய கையெழுத்து எப்படி கரன்சிலே நோட்டுகளிலே முக்கியமானதோ, அது போல தேவனுடைய கையெழுத்து, தேவனே தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்த பிரமாணங்கள் தான் நாம் வைத்திருக்கின்ற வேத புஸ்தகம். அதில் இருக்கிற சட்டங்கள், அதில் இருக்கிற உபதேசங்கள், அதில் இருக்கிற ஒழுங்குகள் எல்லாமே தேவனே அமைத்து கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம் முதற்கொண்டு நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகளாவன. தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகளாவன. இவைகள் எல்லாவற்றையும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் தொடங்கி 21, 22 இந்த அதிகாரங்கள் தொடங்கி நீங்கள் லேவியராகம் முழுவதுமாக நீங்கள் படிப்பீர்களானால், அதிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சட்டங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக நாம் 10 கற்பனைகளை மட்டும் நாம் அதிகமாக கை கொண்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற பிரமாணங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பிரமாணங்கள் எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கைக்கு நன்மையை பயக்கின்ற ஒரு பிரமாணங்கள், மனுஷனுக்கு நீதியை கொடுக்கின்ற சட்டங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னென்ன சட்டங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பாருங்கள். ஒன்று,
ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம். இரண்டாவது, ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்கிற சட்டம். மூன்றாவது, குடும்பம் எப்படி அமைய வேண்டும், குடும்ப ஒழுங்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம். நாலாவது, பொது வாழ்வில மனுஷன் எப்படி குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும் என்பது ஒரு சட்டம். ஐந்தாவது, ஆசாரியன் அவருடைய உடை, அவருடைய நடை, அவருடைய ஆராதனை, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும், ஒரு மனுஷன் வீடு எப்படி கட்ட வேண்டும், சகலவற்றையும் ஆண்டவர் ஏனோ தானே என்று விட்டுவிடவில்லை, ஒரு சட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் வேத புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நிறைய பிரமாணங்களாலே, நிறைய சட்டங்களாலே, நிறைய உபதேசங்களாலே இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் வடிவமைத்திருக்கிறார். ஏனென்று கேட்டால், சட்டம் தான், பிரமாணம் தான், உபதேசம் தான் ஒரு மனுஷனை சுத்தமாக்குகிறது. ஆண்டவரே சொன்னார், நான் சொல்லிய உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று யோவான் புத்தகத்திலே ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இன்னும் நிறைய வசனங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லேவியராகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, தேவன் மனுஷன் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, தீட்டுள்ள ஆகாரம் எது, சுத்தமுள்ள ஆகாரம் எது, தீட்டுள்ள பறவை எது, தீட்டுள்ள மிருகம் எது, சுத்தமான மிருகம் எது, எதை நீங்கள் புசிக்க வேண்டும், எதை நீங்கள் புசிக்க கூடாது, எதை புசித்தால் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள், எதை புசித்தால் உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படும் என்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் லேவியராகமம் 7வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்க முடியும். லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலும் அந்த வசனங்களை வாசிக்க முடியும். தேவன் எழுதி கொடுத்தபடி நாம் சாப்பிடுவோமானால், தேவன் எழுதி கொடுத்தபடி நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வோமானால், நம்முடைய சரீரத்திலே ஒரு பாதிப்பும் உண்டாகாது. தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே நீங்கள் வாசிக்கின்ற பொழுது லேவியராகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பாருங்கள், அதுல அசை போடுகின்ற விரிகுளம்புள்ள மிருகங்களை நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து சிறகும் செதிலும் உள்ள மீன்களை நீங்கள் சாப்பிடலாம். பறக்கின்ற பறவைகள் இதெல்லாம் சாப்பிட வேண்டும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு மனுஷன், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சபையில் இருக்கின்ற பிள்ளைகள், ஊழியர்கள், அவைகளை எல்லாம் அவர்கள் பார்ப்பது கிடையாது. எதெல்லாம் கிடைக்கின்றதோ அதெல்லாம் சாப்பிடுகிறார்கள். எதெல்லாம் அவர்களுக்கு நன்றாய் தெரிகின்றதோ அதெல்லாம் செய்கிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு அநேக நாடுகளை பார்க்கின்ற பொழுது அசுத்தமான விலங்குகளை சாப்பிடுகிறார்கள், கழுதையை சாப்பிடுகிறார்கள், நாயை சாப்பிடுகிறார்கள், பன்றியை சாப்பிடுகிறார்கள், பாம்பு, பல்லி, இப்பேற்பட்ட நண்டு, வண்டு போன்ற பல அருவருப்பானவைகளை ஜனங்கள் சாப்பிடுகிறார்கள். அவைகளை சாப்பிடுகிறதுனால வேதம் சொல்கின்றது, மனுஷன் தீட்டுப்பட்டு போவான், மனுஷன் பலவீனமான பாண்டமாக அவன் மாறி போவான் என்று ஆண்டவர் அதிலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்கின்ற வசனம் என்ன, காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எல்லாவற்றையும் புசிக்க சொல்லியிருக்கிறார், எதையுமே தீட்டாக எண்ணக்கூடாது, அடித்து புசி என்று சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 11 to 13 வரைக்கும். அப்பொழுது பேதுரு உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு தரிசனத்தை காண்கின்றார். பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய துப்பட்டி ஒன்று அவனுக்கு நேராக இறக்கப்படுகிறது. அதிலே 4 கால் ஜீவன்களும், ஓரும் பிராணிகளும், பலவிதமான மிருகங்களும் அதிலே அந்த கூட்டிலே இருந்தது. பேதுருவோ மிகுந்த பசியோடு கூட இருக்கிறார். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சத்தம் வருகின்றது, பேதுருவே, நீ எழுந்து அடித்து புசி என்ற ஒரு சத்தம் வருகின்றது. உடனே பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் இப்பேற்பட்ட அசுத்தமான தீட்டான மிருகங்களையோ தீட்டானவற்றையோ நான் புசித்ததில்லை, அவைகளை நான் புசிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்படி நான் சுத்தமாக்கினதை நீ தீட்டுள்ளது என்று சொல்லாதே, நான் அவைகளை சுத்தமாக்கி இருக்கிறேன், நீ அடித்து புசி என்று சொன்னார். அது மறைக்கப்பட்ட ரகசியம், அது தேவன் கொடுத்த தரிசனம். அது எதை சொல்கிறார் என்று சொன்னால், யூதர்கள் மட்டும் சபைக்கு உட்படுத்தலாகாது,
மாறாக புறஜாதிகளையும் புற தேசத்தாரையும் அசுத்தவான் என்று என்கிறவர்களையும் தீட்டுள்ளவன் என்று என்கிறவனையும் நீங்கள் சபைக்குள்ளாக சேர்த்து அவனுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொடுத்து அவனை நித்திய ஜீவனிலே அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் கருத்தாகத்தான் ஆண்டவர் இவளை அடித்து புசிக்கும்படியாக சொன்னாரே தவிர அந்த மிருகங்களை, அந்த ஊரும் பிராணிகளை, அசுத்த பிராணிகளை சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு காலம் சொல்லவே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் வேதத்துல நிறைய சட்டங்கள் இருக்கின்றது, நிறைய உபதேசங்கள் இருக்கின்றது. வேதம் தான் இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு சட்ட புஸ்தகம், ஒரு வழிகாட்டுகிற புஸ்தகம், ஒரு நீதி நியாயங்களை கொண்டு வருகிற ஒரு புஸ்தகம். ஒரு நீதிபதி எப்படி அவன் ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு நீதிபதி எப்படி அவன் தன்னுடைய நீதி நியாயங்களை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், ஒரு ராஜா எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு வியாபாரி தன் தராசை எப்படி அவன் நிறுத்த வேண்டும், ஒரு முதலாளி தன் கூலிக்காரனை எப்படி அவன் நடத்த வேண்டும். இன்னும் வேதத்திலே சொல்லப்படாத சட்டங்களே கிடையாது, வேதத்திலே சொல்லப்படாத உபதேசங்களே கிடையாது. எல்லாமே வேத புத்தகத்திலே ஆண்டவர் எழுதி அழகாக நம்முடைய கரங்களில் அவர் கொடுத்திருக்கிறார். நீதி நியாயங்களை, பிரமாணங்களை, சட்டங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வேதத்தை வைத்திருக்கிற வாசிக்கிற நாம் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பது தான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி. தேவனுடைய பிள்ளைகளை நாம் நிறைய விஷயங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்த்தோம். ஆண்டவர் இந்த வேத புஸ்தகம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள், வார்த்தைகள், அது சட்டங்கள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் தினந்தோறும் நாம் வாசிக்கின்றோம், தினந்தோறும் அதை தியானிக்கின்றோம். ஆனால் அவைகளின்படி நாம் ஜீவிக்கின்றோமா என்பது தான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கின்றது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று இயேசு சொன்னார். மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சட்டங்கள், திட்டங்களை மனுஷன் ஏற்றுக்கொள்ளாமல் போனால், அவைகளின்படி அவன் ஜீவிக்காமல் போனால், நாம் வாசித்த, நாம் அறிந்து கொண்ட, நாம் தியானித்த அந்த வசனங்களை கடைசி நாளில் நம்மை நியாயம் தீர்க்கும். வாசித்த வசனங்களை நாம் வெறுமையாய் வாசிக்க கூடாது, வசனங்களை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. தேவன் கொடுத்த உபதேசங்களை நாம் அவைகளை வெறுமனே ஒரு பொழுதுபோக்கிற்காக நாம் படிக்க கூடாது. தேவன் நம்மை சிட்சிப்பாரோ, அடித்து போடுவாரோ, வேத வாசிக்காவிட்டால் அவர் கோபித்துக் கொள்வாரோ என்று அல்ல. வேத புத்தகம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்று அதில் உள்ள பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ள பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிற சட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே கொண்டு வரும். நாம் நினைக்கின்றோம் அந்த நியாய பிரமாணங்கள், தேவன் கொடுத்த கட்டளைகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டோட முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே நாம் எல்லாரும் சுயமாக, இண்டிபெண்டன்டாக, சுதந்திரமாக நாம் வாழலாம், நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் பேசிக்கொள்ளலாம், நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கின்றது? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் நியாய பிரமாணத்தை அழிக்க வராமல் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த நியாய பிரமாணம், மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம், புதிய ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேசாக இருந்த நியாய பிரமாணம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே மிகவும் கடினமாக மாற்றப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணமே பரவாயில்லை, புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே அந்த நியாய பிரமாணம் இயேசு கிறிஸ்து வந்து அதை மிகவும் ஷார்ப் உள்ளதாக மாற்றிருக்கிறார், அதை மிகவும் கூர்மை உள்ளதாக மாற்றிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷனை சிந்தும்படி ஒரு மனுஷனை வெட்டினால் மாத்திரமே கொலை. ஆனால்
புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், நீ ஒரு மனுஷனோடு உன் சகோதரனோடு நீ கோபித்துக் கொள்வாயானால் நீ கொலை செய்ததற்கு அர்த்தம். நாம் கோபித்துக் கொண்டாலே நாம் கொலை செய்ததற்கு அர்த்தம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அதே போல நாம் எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் பார்க்கின்ற பொழுது ஒரு பார்வையில, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே விபச்சாரம் செய்தால் மாத்திரம்தான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், சகோதரனானாலும் சகோதரியானாலும் ஆணானாலும் பெண்ணானாலும் தன் எதிர்பாலினத்தவரை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் அந்த பிரமாணத்தை, நியாய பிரமாணங்களை ஆண்டவர் கூர்மையாக மாற்றியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை விட்டு ஓடுகிற மனுஷனாக இருக்கக்கூடாது. நீங்கள் அவைகளை நீங்கள் பிடித்துக் கொள்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணங்களை அழிக்கும்படியாக வரவில்லை, அந்த பிரமாணங்களை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக வந்தார். எப்படியும் வாழலாம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு தீர்மானங்களையும் திட்டங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வாசித்த வசனங்கள், நீங்கள் கேட்ட பிரசங்கங்கள், சத்தியங்கள், அவைகளே உங்களை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்க காரியமானாலும் எவைகளானாலும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவனுடைய மகனே, தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் யாருக்கும் தெரியவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். எவைகளானாலும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஒரு சின்ன பின்னூசி அளவு கூட தேவன் எதையும் விட்டு வைக்க மாட்டார். தேவன் அவையை நியாயத்திலே கொண்டு வருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. உடைய ஜப ஜீவியம், உடைய வேத வாசிப்பின் ஜீவியம், உடைய உபவாச ஜீவியம், உங்களுடைய நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேச வசனங்கள், தேவன் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், இவைகளெல்லாம் நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? பொய் சொல்கிறவர்களா இருக்கிறீர்களா? ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களா? வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? கள்ள போதனையுடைய மனுஷர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பரலோகத்திலே ஆண்டவர் அதை பணமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஒருபோதும் நீங்கள் அவையிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. நீங்க நன்மை செய்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அதையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து உங்களை பாராட்டுவார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறீர்களா? அதையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறீர்களா? அதையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து தருவார். நன்மையானாலும் தீமையானாலும் கட்டாயமாக ஆண்டவர் ஒரு நாள் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை நீங்கள் மறந்து, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் நன்மையானவைகளை செய்யுங்கள். அந்தரங்கமான பாவமான கிரியைகளை ஒழித்து விடுங்கள். நன்மையான காரியங்களை செய்யுங்கள். தேவன் பிரியப்படுகிற காரியங்களை செய்யுங்கள். அப்படி செய்கிற பொழுது நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து நீங்கள் களி கூறுவீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, போகட்டும். மேற்கத்திய நாடுகளில், கிறிஸ்துவ நாடுகளில் தலைவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது அவர்கள் இந்த வேத புத்தகத்தை வைத்துதான் பதவி பிரமாணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். என்ன? பரிசுத்த வேதாகமத்தை வைத்து அதை வாசித்து இந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எழுதி கொடுத்துகிற சத்தியத்தின்படி நானும் வாழ்வேன், என் தேச ஜனங்களையும் வாழ வைப்பேன் என்று வேதத்தை வைத்து உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பிரசித்தி பெற்ற ஜனாதிபதிகள் ஜார்ஜ் வாஷிங்டன், ஆபிரகாம் லிங்கன், ஜான் எஃப் கென்னடி, டபிள்யூ புஷ் போன்றவர்கள் எல்லாம் இந்த வேதத்தை வைத்து சத்திய பிரமாணம் எடுத்து அந்த தேசத்தை வேத வசனத்தின்படி நடத்தினார்கள். என்ன சத்திய பிரமாணம் எடுத்தார்களோ, இந்த வேத வசனத்தை வைத்து கை வைத்து ஜெபம் பண்ணி எதை அவர்கள் தேவனுக்கு முன்பாக தீர்மானம் எடுத்தார்களோ அதை தேசத்தில் அவர்கள் செய்து காட்டினார்கள். அவர்கள் ஜெபிக்கிற மனுஷர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களாக இருந்தார்கள்.
அவர்கள் காலங்களிலே ஆண்டவர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். அவர்களை பெருக பண்ணினார், அவர்களை உயர்த்தினார். வேத வசனத்தின் படி, வேத வசனத்தை மையமாக வைத்து, வேத வசனத்தின் சட்டங்களை வைத்து தேசங்களை அவர்கள் ஆளுகை செய்தார்கள். ஆகவே தான் சகலவற்றிலும் தேவன் அவர்கள் ஆட்சி காலத்தில் தேசங்கள், அவர்கள் தேசங்களை ஆசீர்வதித்தோடு மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக உலகம் முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதே போல ஐரோப்பியா நாடுகள், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து போன்ற பல கர்த்தருடைய பிள்ளைகள் வசிக்கின்ற நாடுகளில் அவர்கள் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வேத வசனத்தின் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகவே அவர்கள் நாட்களிலே உலக நாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஏசாயா 1:19 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் அந்த காலத்திலே மனம் பொருந்தி சீர்பொருந்தி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து ஊழியங்களை செய்தார்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார்கள். அந்த ஐரோப்பிய தேசங்களில் இருந்து அநேக மிஷனரிமார்கள் உலகமெங்கும் போனார்கள். வில்லியம் பூத், சிடி ஸ்டட், ஜான் வெஸ்லி, இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள், வில்லியம் கேரி, ஹல்லேலூயா, சோத்திரம். இன்னும் நாம் அதை கணக்கிட்டுக் கொண்டு போனால் எத்தனையோ பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜான் நாக்ஸ் அப்படிங்கிற ஊழியர் ஸ்காட்லாந்துல எழுப்பினார். ஒரு பெரிய ரிவைவல், ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த தேசத்திலே உண்டானது. ஹல்லேலூயா. ஜெர்மனி தேசத்திலே ரெய்னால்ட் போங்கே அப்படிங்கிறவர் எழுப்பினார். ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உண்டானது. Thank you Father. Hallelujah. அவர்கள் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த நாட்களிலே தேவன் அவர்கள் தேசங்களை ஆசீர்வதித்தார். ஊழியங்களை செய்தார்கள், ஊழியத்திற்கு அள்ளி கொடுத்தார்கள், பிரசங்கமார்களை தேசமெங்கும் அனுப்பினார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிறவர், அவர் அமெரிக்க ஐக்கிய தேசங்களில் இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போனார். இருண்ட கண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காட்டுவாசிகள் நிறைந்த அந்த பகுதிக்கு போனார். அங்க போன ஊழியர்கள் எல்லாரையும் அந்த காட்டுவாசிகள் அடித்து புசித்து கொன்று சாப்பிட்டார்கள். தானும் அப்படித்தான் அடிக்கப்படுவேனோ கொல்லப்படுவேனோ என்று அவர் பயப்படவில்லை. நான் மரித்தாலும் என் ஜீவன் இயேசுவுக்காக போகட்டும், அந்த ஆப்பிரிக்கா கண்ட மக்கள் இயேசுவை அறியட்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாலிப வயதில ஆப்பிரிக்கா தேசத்திற்கு டேவிட் லிவிங்ஸ்டன் போனார். நடந்தது என்ன? அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்தார். தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் வல்லமையா இறங்கினார். அவர் எந்த மனுஷனும் தொட முடியவில்லை. அந்த தேசத்தின் ஊர் தலைவன் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு உதவியாக இருந்தார். ஏற்ற நாளில் அந்த ஊர் தலைவர் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. வருஷங்கள் பல சென்றது. டேவிட் லிவிங்ஸ்டன் மூலமாக அந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் ஆண்டவர் பெரிய எழுப்புதலை தந்தார். பல சபைகள் உருவாகினது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவன் அவர் மூலமாக பெரிய காரியங்களை செய்தார். காலம் வந்த பொழுது டேவிட் லிவிங்ஸ்டன் மரித்தார். மரித்த உடனே அங்கே ஒரு காரியம் உண்டானது. ஆப்பிரிக்கா நாட்டு மக்கள் சொன்னார்கள், இவர் எங்கள் தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்து எங்களை ரட்சிப்பின் பாதை நடத்தினபடினால இவரை எங்கள் மண் ஆப்பிரிக்கா மண்ணில் தான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் வந்த தேசம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சொன்னது, இல்லை, அந்த மிஷனரி நாங்கள் தான் அனுப்பினோம், எங்கள் தேசத்திலே தான் நாங்கள் அடக்கம் பண்ணுவோம் என்று சொன்னார்கள். அவ்வளோ பெரிய மாமனிதராக டேவிட் லிவிங்ஸ்டன் இருந்தார்.
கடைசியாக ஒரு சமரசத்துக்கு வந்தார்கள். அவருடைய இருதயத்தை எடுத்து ஆப்பிரிக்கா மண்ணிலும் அவருடைய சரீரத்தை தான் பிறந்த சொந்த மேற்கத்திய தேசத்திலும் அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு சாட்சி. அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் மேற்கத்திய தேசம், பல மிஷனரிமார்களை அனுப்பிய தேசம் மேற்கத்திய தேசம், பல தேசங்களுக்கு ஊழியங்களுக்கு உதவிகரமான கரம் நீட்டிய தேசம் அந்த மேற்கத்திய தேசம். ஏனென்று சொன்னால் தேவனுக்கு பயந்திருந்தார்கள், தேவனுக்கு உண்மையா இருந்தார்கள், வேத வசனத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். தேசத்தின் நன்மை அவர்கள் புசித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 32:15 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இப்படியாய் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 15 வசனம். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நிலம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்களை அசட்டை பண்ணினார். இங்குதான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கின்றது. தேவன் எழுதி கொடுத்த சட்டம், தேவன் எழுதி கொடுத்த பிரமாணங்கள் அவர்களை கை கொண்டு வந்த நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதம். தேசத்தின் நன்மை புசித்தார்கள், அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கொடுக்க மருத்துவம், விஞ்ஞானம், பொருளாதாரம், பல நிலைமைகள்ல அவர்கள் உயர்ந்தார்கள். அவருடைய பணங்கள் தான் ஒட்டுமொத்த தேசத்தை, பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற ஒரு பணங்களாக இருந்தது. அவருடைய மருத்துவம் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சேவையாற்றுகிற மருத்துவமாக இருந்தது. அவ்வளோ பெரிய உயரத்துல ஆண்டவர் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த தேசத்தை உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் யெஷூரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யெஷூரன் என்று சொன்னால் the upright man, தேவனால் உண்டாக்கப்பட்ட நேர்மையான மனுஷனாக அவன் இருந்தான். அந்த நேர்மையான மனுஷன் கொழுத்து போனான். ஆண்டவர் கொடுத்த பணம், ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யம், தேவன் கொடுத்த ஞானம் எல்லாவற்றையும் தேவனுக்காக பயன்படுத்தி கடைசியில வேதம் சொல்கின்றது, அவன் தன்னைத்தான் உயர்த்த ஆரம்பித்தான். தேவனை மறந்தான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அவன் விலகினான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அண்டிக் கொண்டு வருகிற மனுஷர்கள் ஏழையாகவே இருக்கிறது தேவன் விரும்புவதில்லை. அவன் ஊழியக்காரனாலுமே சரி, அவர் ஒரு சாதாரண மனுஷன் ஆனாலுமே சரி, ஏற்ற வேளையில தேவன் வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மனுஷனையும் மேலே உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை புழுதிலிருந்தும் அவனை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி உயர்த்துகிற ஆண்டவரை, தான் உயர்ந்த பொழுது ஆண்டவரை விட்டு இவன், வேதம் சொல்கின்றது, யெஷூரன் கொழுத்து போனான். பழமொழி சொல்கிறது போல அழைத்துக் கொண்டது. நல்ல சாப்பாடு, நல்ல லக்ஸுரி லைஃப், எதற்குமே பயம் இல்லை, எதற்குமே குறைவில்லை, யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்பேற்பட்ட நிலைமை அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தபோது அவன் கொழுத்து போனான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒரு குப்பையில் இருந்தீர்கள் நீங்கள், ஒரு கிராமத்தில் இருந்தீர்கள் நீங்கள், ஒன்றுக்குமே வழி இல்லாமல் இருந்தீர்கள் நீங்கள். நானும் அப்படிதான். ஆனால் தேவன் உயர்த்துகிற பொழுது ஏன் இந்த பெருமை பாராட்டுகிறீர்கள்? பெருமை உங்களை மேலே அல்ல கீழே கொண்டு போய் சேர்க்கும். பெருமை கொள்ளாதீர்கள். உங்கள் படிப்பு என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய தகுதி என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்காமல் உங்களையும் என்னையும் ஊழியனாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அல்லவா? உங்களையும் என்னையும் அவர் இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார் அல்லவா? பின்ன ஏன் கொழுத்து போகிறீர்கள்?
கர்வம் கொள்கிறீர்கள்? பின்ன ஏன் நீங்கள் உங்களை உயர்ந்தவனாக நீங்கள் சித்தரிக்கிறீர்கள்? இன்றைக்கு மனம் திரும்புங்கள். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு பயந்திருங்கள். உலக நாடுகள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருந்த பொழுது, தாழ்மையாய் இருந்த பொழுது, உண்மையாய் இருந்த பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் யெஷூரன் கொழுத்து போன உடனே, தேவனை மறந்து போன உடனே, அவன் தேவனை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் பின்வாங்க ஆரம்பித்தான். ஹalleluya, ஹalleluya. உங்கள் வீட்டை குறித்த ஒரு பெருமை, உங்கள் சபையை குறித்த ஒரு பெருமை, ஆத்துமாக்களை குறித்த ஒரு பெருமை, உங்களுடைய வசதி வாய்ப்பை குறித்த ஒரு பெருமை, இந்த பெருமை எல்லாம், இந்த பெருமைகள் உங்களை கொழுத்து போக செய்யுமானால் கட்டாயம் ஒரு நாள் நீங்கள் கீழே வருவீர்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வார்த்தை இந்த காலையில் உங்களுக்கு நேராக வருகின்றது. Praise the Lord. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிறுமையானவர்களை நோக்கி பாருங்கள். நீங்கள் இருந்த நிலைமையை நோக்கி பாருங்கள். தேவன் உங்களை கடைகண் பார்த்து உயர்த்தி வைத்ததை கொள்ளையாடின பொருளாக எண்பீர்களானால் கட்டாயம் நீங்கள் கீழே தள்ளப்படுவீர்கள். தேவன் விழுந்து போன தூதனை தன்னுடைய சாயலில் அவனை வைத்திருந்தார். ஆனால் அவன் பெருமை கொண்டான். தேவனை போல் மாற வேண்டும் என்று அவன் எண்ணினான். உடனே அவனை ஆண்டவர் பிசாசாக அவனை சபித்து கீழே தள்ளினார். Thank you Father. Hallelujah, 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 hallelujah. என்ன நடந்தது? கொழுத்து போய் மேற்கத்திய நாடுகளில் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். ஹalleluya. களியாட்டு, பொழுதுபோக்கு, மதுபானம், சினிமா, வாழ்வியல் ஒழுக்கக்கேடு இவளெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். ரோமர் 1:21 வேதம் இப்படியாய் சொல்கிறது. வாசித்து பாருங்கள். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகி உணர்வில்லாத அவர்கள் இருதயம் அவர்கள் தேவனை அறிந்தும் வேத வசனத்தை அறிந்தும் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண மனமில்லாமல் இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வீடுகளில் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்களா? 1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கு வைத்து உங்களை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்களாகவே ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கு அப்படி எடுத்து ஓரமா வையுங்கள். அது எல்கேஜி யூகேஜி படிக்கிற 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள் தான் அந்த புத்தகம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆன பின்னாலேயும் நீங்கள் பரமண்டல ஜெபத்தையும் 1000 பலிகள் ஸ்தோத்திர பலிகள் புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளரவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். வாயிலே திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அபிஷேகத்தினாலே நிரம்பி அந்நிய பாஷையினாலே கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது இந்த கெட்ட ஆவிகளுக்கு, பின்வாங்கும் இருதயத்திற்கு ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விட மாட்டார். அதே ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1:22. இவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அவர்கள் ஞானிகள் என்று எண்ணி அவர்கள் பைத்தியமாக மாறி போய்விட்டார்கள். ஏன்? ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எங்களை ஆண்டவர் ஆஸ்தியோடும் ஐஸ்வர்யத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருக்கிறார். நாங்கள் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் கொழுத்து போய் ஸ்தூலித்து தன் தேவனை அவன் விட்டு விலகி அவன் பின்வாங்கி போனான். தேவனை அறிந்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணாமல் போனான். பெருமைக்கு இடம் கொடுத்தான். அவன் பைத்தியக்காரனாக அவன் மாறி போனான். மேற்கத்திய நாடுகளை பாருங்கள், அநேகர் பைத்தியக்காரர்களை போலதான் இருக்கிறார்கள். அவருடைய ஹேர் ஸ்டைலை பாருங்கள், பைத்தியக்காரர்கள் போல இருக்கும். பார்த்தாலே பைத்தியம் பிடித்தவர்கள் போல ஒரு ஹேர் ஸ்டைல் காணப்படும். அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாருங்கள்,
பைத்தியம் பிடித்தவர்களை போல உடை உடுத்திருப்பார்கள். முட்டியிலே கிழித்துக் கொள்வது, மேல தோள்பட்டையிலே கிழித்துக் கொள்வது, பல அசிங்கமான உடைகளை அவர்களை பார்த்தால் பைத்தியக்காரர்களை போல அவர்கள் உடை அணிந்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்கின்றது, ஒரு மனுஷன் தேவனை விட்டு பின்வாங்கி போகிற பொழுது அவன் உள்ளம் இருளடைகிறது, அவனுடைய உணர்வு இருளடைகிறது, மாறாக அவன் பைத்தியக்காரனாக மாறிவிடுகிறார். மேற்கத்திய நாடுகளை பாருங்கள், அநேகர் பச்சை குத்திக் கொள்கிறார்கள். அருவருப்பான ஒரு காரியம். தன்னுடைய உடலில் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த அழிக்கப்படாத மையினாலே வைத்து அவர்கள் பச்சை குத்தி டிராகன் போல, இல்லாவிட்டால் பலவிதமான வண்ணங்கள், பலவிதமான ஓவியங்களை தன்னுடைய சரீரத்தில் வரைந்து கொள்கிறார்கள், உள்ளங்கையிலே வரைந்து கொள்கிறார்கள். வேதம் பிரமாணத்திலே, நியாய பிரமாணத்தில் ஆண்டவர் சொன்னார், கட்டளைகளிலே சொன்னார், தன் உடலிலே பலதரப்பட்ட ஓவியங்களை வரைந்து கொள்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானார். வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தாறுமாறாக உடுத்துகிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானார். பெண்கள் எப்படி முடி வைத்திருக்க வேண்டும், ஆண்கள் எப்படி முடி வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பல நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் பார்க்கின்ற பொழுது அருவருப்பான கிரியைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆகையினால்தான் அவர்கள் கொழுத்து போய் தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கி போக வேண்டிய நிலைமை வந்தது. அதே ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது சத்தியத்தை பொய்யாக மாற்றினார்கள், சத்தியத்தை பொய்யாக மாற்றினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவிக்கவில்லை, சிருஷ்டியை அவர்கள் தொழுது சேவித்தார்கள். பாருங்க, சிருஷ்டிகரை மறந்து விட்டார்கள். சிருஷ்டிகர் யார்? நம்மை உண்டாக்கின பரமபிதா, Heavenly Father, our loving Father. நம்முடைய பிதாதான் சிருஷ்டிகர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சிருஷ்டிகர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிருஷ்டிகர். அவரை மறந்துவிட்டு சிருஷ்டியை அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை அல்ல, வசனத்தை போதிக்கிறவர்களை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஃபேன்ஸ், Facebookல இந்த மீடியாக்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஊழியர்களை வைத்து அவர்கள் ஃபேன், இவர்கள் ஃபேன்ஸ், அவர்கள் ஃபேன்ஸ் அப்படிங்கறத நாம் பார்க்க முடியும். இதுதான் அறிவிட்டுத்தனமாய் திரிகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு யாருமே ஃபேன் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஹalleluya. ஒரு சில பேருக்கு பெரிய பெரிய ஆராதனை வீரர்கள் வந்தால்தான் அவர்கள் ஆராதனை செய்வார்கள், மற்றபடி அவர்களுக்கு ஆராதனை வராது. நீங்கள் உட்கார்ந்து ஆராதனை செய்ய ஆரம்பியுங்கள். முழு உள்ளத்தோடு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். உங்கள் சபையின் ஊழியர் உங்களை எப்படி ஆராதனைக்குள்ளாக நடத்துகிறாரோ அதன்படி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து செய்யுங்கள். அந்த ஆராதனை மேல் ஆண்டவர் பிரியமாய் இருப்பார். பாருங்கள், சத்தியத்தை பொய்யாக மாற்றினார்கள். பலவிதமான வண்ண உண்ண உடைகளை அணிந்து கொண்டு இன்னைக்கு வொர்ஷிப் லீடர் என்று சொல்லி ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமான பாடல், பயங்கரமான ஆட்டம், பயங்கரமான குதியா, இதெல்லாம் சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிற ஒரு அனுபவம். இந்த கலாச்சாரம் எல்லாம் நம்முடைய தேசத்தில் இல்லாமல் இருந்தது. அது மேற்கத்திய நாடுகளில் இப்படி இறக்குமதியாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேகருக்கு சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறது. அநேக ஊழியர்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு சேர்க்க வேண்டும் என்ற வாஞ்சை கிடையாது. அநேக ஊழியர்களுக்கு பெரிய சபை கட்டட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை. பெரிய சபை கட்டணம், அதில் 5000 பேர் உட்கார வேண்டும், என்னுடைய சபையில 10,000 பேர் இருக்க வேண்டும். அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க தேவனுடைய ஊழியரே. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிற நாட்கள் தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கலாம் அங்கே தேவன் இருக்கிறார். ஊழியர்கள் நயவஞ்சகமாக பேசி அநேகரை ஒரு சில ஊழியர்கள் அள வைக்கிறார்கள், அள வைத்து தன் பால் இழுத்துக் கொள்கிறார்கள். ஒரு சில பேர் ஊழியர்கள் கண்டித்து போதிக்கிறது கிடையாது, கண்டித்து உணர்த்தினால் சபைக்கு வர மாட்டார்கள். அநேக ஊழியர்கள் பிரெயின் வாஷ் பண்ணுகிறார்கள். அநேக மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. மேற்கத்திய நாடுகளிலே பெரிய பெரிய சபைகளை கட்டினார்கள். 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் உட்கார சபை கட்டினார்கள். என்ன ஆனது? போய் பாருங்கள், சினிமா தியேட்டராக மாறி இருக்கின்றது.
ஷாப்பிங் மால்களாக மாறி இருக்கின்றது. பெரிய பெரிய விளையாட்டு ஒரு ஸ்டேடியமாக அநேக சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய சபை கட்ட வேண்டும் என்கிற தரிசனத்தை விட்டுவிடுங்கள். பெரிய பாஸ்டா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். ஒரு மூலையில இருக்கிற ஒரு சிறிய சபை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஒரு சின்ன கிராமத்து சபை 20 பேர் 30 பேர் இருக்கிற இடங்கள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்துமாக்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். அநேக பாவிகளை மனம் திரும்ப வையுங்கள். அநேக ஜனங்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துங்கள். ஒரு 500 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சபை கட்டினா போதும். அந்த 500 பேரை நீங்கள் உருவாக்கி அந்த 500 பேரை வெளியே அனுப்புங்க. இன்னொரு 500 பேரை ஆயத்தப்பட்டு அவர்களை நீங்கள் ஊழியர்களாக அனுப்புங்கள். மாறாக பெரும் கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்ற தரிசனத்தை நீங்கள் அடைந்து சத்தியத்தை பொய்யாக மாற்றி வருகிற ஜனங்களை நீங்கள் நயவஞ்சமாக பேசி அவளை ஏமாற்றி உங்களுக்கு என்ற ஒரு கூட்டத்தை சேர்த்து ஃபேன்களாக மாறாதீர்கள். அப்படி மாறுவீர்களானால் வேதம் சொல்கின்றது, மேற்கத்திய நாடுகளுக்கு உண்டான அதே ஒரு நிலைமை அந்த யசூரன் அவன் வந்து என்ன ஆனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கொழுத்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். ஹalleluya 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 ஹalleluya. சத்தியத்தை சத்தியமாக அறிவீங்கள். பெரிய பெரிய சபைகளை சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிறது கிடையாது. ஜனங்களை ஸ்டிக் பண்ணுகிறது கிடையாது. விசுவாசிகளை விசாரிக்கிறது கிடையாது. அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறது கிடையாது. ஹalleluya. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக ஆண்டவர் இந்த லாக்டவுனை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தரிசனம் உள்ள ஊழியர்களை மனம் திரும்புங்கள். இந்த தரிசனம் உள்ள விசுவாசிகளை மனம் திரும்புங்கள். நன்மையானாலும் தீமையானாலும், அந்தரங்க காரியமானாலும் வெளிரங்கமான காரியமானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இந்த மேலை நாடுகளில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை விட்டு பின்வாங்கி போன உடனே 1:26 சொல்கின்றது, ரோமர்கள் நிருபம் 1:26, இச்சை ரோகங்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இச்சை ரோகம், நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி நீங்கள் சபையை ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி நடத்துகிற பொழுது பெரிய பெரிய மியூசிக், பெரிய பெரிய பேடு, அடி இடி மின்னலை போன்ற அடி, பெரிய பெரிய வெளிச்சம், இதெல்லாம் உங்களை டேஞ்சர்ல கொண்டு போய் சேர்க்கும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு அது நன்றாக தெரியலாம், அது பின்விளைவு மிக மோசமாக இருக்கும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய பாடல் என்றால் அதுக்கு தனி ஒரு ஸ்டைல் உண்டு. அந்த பாடலை பாடுங்கள். கண்ட பாடலெல்லாம் பாடி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். Praise the Lord. Hallelujah. 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 இச்சை ரோகத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். என்ன நடந்தது? பணம் பெருக, ஆஸ்தி பெருக, ஐஸ்வர்யம் பெருக பெருக வாழ்வியல் ஒழுக்கக்கேடுகள் உண்டானது. ஆணும் திருமணம் செய்கிற ஒரு அவலட்சணம், பெண்ணும் திருமணம் பண்ணுகிற ஒரு அவலட்சணம், திருமணம் ஆகாமலே ஒன்றாக கூடி வாழ்கிற லிவிங் டுகெதர் அப்படிங்கிறதான ஒரு அவலட்சணம். திருமணம் ஆகாமலே யாருக்கிட்ட வேண்டாமல் வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சத்தியத்தை பொய்யாக மாற்றி இச்சை ரோகங்களுக்கு ஆண்டவர் அவர்களை அடிமைப்படுத்தும்படி பிசாசின் கரத்திலே விட்டு போட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கற்றுக்கொண்ட ஆரம்ப கால வேத வசனத்திற்கு திரும்புங்கள். சத்தியத்திற்கு நேராக திரும்புங்கள். ஆடம்பரங்களுக்கு நேராக போகாதீர்கள். ஐஸ்வர்யத்துக்கு நேராக போகாதீர்கள். பகட்டுத்தனமான வாழ்க்கைக்கு நேராக போகாதீர்கள். நீங்கள் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மத்தியில் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இது சபையின் விசுவாசிகளுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு தேவ செய்தி. இப்படிதான் ஒவ்வொரு வாரமும் எங்கள் சபையில பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் யாரும் தயவு செய்து தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வேதம் சொல்கின்றது, சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், வேதம் சொல்கின்றது, எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 26, 27 வசனங்கள் இப்படியாய் சொல்கின்றது, சத்தியத்தை அறிந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி நீராது, நியாய தீர்ப்பு வரும் என்று
பயத்தோட பட்சிக்கும் எதிர்பார்க்கிறதும் கோபாக்கினையும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும். வரும். பாருங்கள், சத்தியத்தை நீங்கள் அறிந்த பின்பு, ஆண்டவரை அறிந்த பின்பு, இந்த அநேக பிறந்ததிலிருந்து ஒரு பிரதிஷ்டை பண்ணினவர்கள் கொஞ்சம் வசதி வந்த உடனே பிரதிஷ்டை மாறி விடுகிறார்கள். அநேக ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் வாலிப வயது வரைக்கும் ஒரு பிரதிஷ்டை, உடை உடுத்துவதிலே, நகை அணிவதிலே ஒரு பிரதிஷ்டை இருந்தார்கள். கொஞ்சம் பணம் ஊழியத்திலே கொஞ்சம் பெருக்க வந்த உடனே நகை மாட்டிக்கொண்டு அலைகிறார்கள். நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே போட்டுக் கொண்டிருந்தால் அது பரவாயில்லை. நீங்கள் பாதியிலேயே இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறீர்கள். இது தேவனுடைய பார்வையில அவலட்சணமும் அசிங்கமானதுமாக இருக்கின்றது. ஹalleluya. புதுசாய் போட்டுகளை பார்த்தால் சில பேய் போல தோற்றம் அளிக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறியும் அறிவை நீங்கள் அடைந்த பிற்பாடு, தேவன் உங்களுக்கு பணத்தை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் ஒழுங்கற்று திரிகிற புத்தி இல்லாத கோவேறு கழுதுகளாய் இருப்பீர்களானால் நியாய தீர்ப்பு உங்களுக்கு நேராக வரும். விரோதிகளை பட்சிக்கின்ற அக்கினி உங்களுக்கு நேராக வரும். ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். வேதம் சொல்கின்றது, ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரசங்கியை நாம் படித்தோம் அல்லவா? பிரசங்கி 12:14 ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் கட்டாயம் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரியமானவர்களே, 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நியாய தீர்ப்பு எங்கே முதலாவது துவங்குகிறது? ஆண்டவருடைய சிக்ஷை முதலாவது சொன்னால் புறஜாதிகளுக்கு அல்ல, தேவனுடைய வீடு என்பது என்ன? தேவனுடைய சபை. தேவனுடைய சபை என்பது என்ன? நீங்களே அந்த தேவனுடைய சபை. உங்களுக்குள்ள அந்த நியாய தீர்ப்பு துவங்குகிறது. இது நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாய் இருக்கின்றது. இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். நீங்கள் எத்தனை காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர்கள்? எத்தனை தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஆண்டவர் தேவனுடைய பாத்திலே நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் நான் செய்த காரியங்களை திரும்பி பார்க்கின்றேன். நிறைய நன்மைகளை செய்திருக்கிறேன், நிறைய வேத வசனத்துக்கு புறம்பான காரியங்களை செய்திருக்கிறேன். என்னை நியாயம் விசாரித்து என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை ஒரு உண்மையுள்ள மனுஷனாக, தேவனுக்கு பிரியமான மனுஷனாக மாற்றும் ஆண்டவர் என்று ஜெபித்தால் நியாய தீர்ப்பு கொடுக்கிற பொழுது நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். வேதம் சொல்கின்றது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கின்றது. தேவனுடைய சபையிலே தான் நியாய தீர்ப்பு துவங்குகிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நியாய தீர்ப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் முதலாவதாக ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, எசேக்கியேல் 9:6 முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று நீங்கள் எசேக்கியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம் முதற்கொண்டு நீங்கள் படிப்பீர்களானால், தேசத்திலே செய்யப்படுகிற அருவருப்புகளை நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு அழுகிற மனுஷனுடைய நெற்றிகளிலே முத்திரை போடு. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, அருவருப்புகளுக்காக யாரெல்லாம் மனம் திருப்பி உணர்ந்து, ஆண்டவரே, நான் அருவருப்பு செய்தேன், தேவனை விட்டு பின்வாங்கி போனேன், வேத வசனத்தை விட்டு விலகி போனேன் என்று யாரெல்லாம் உணர்ந்து அருவருப்புகளின் நிமித்தம் மனம் கசந்த அழுது மனம் திரும்புகிறார்களோ அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர்கள் நெற்றிகளில் ஒரு அடையாளத்தை போடு. இரண்டாவதாக, யாரெல்லாம் அழுது ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆதி நிலைக்கு ஏவாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த ஆரம்ப கால விசுவாச ஜீவியத்திற்கு வராமல் இருக்கிறார்களோ, அவர்களை முதியோர் என்று பார வேண்டாம், சிறியோர் என்று பார வேண்டாம், சகோதரிகள் என்று பார வேண்டாம். பட்டயத்தை உருவி
வெட்டி போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மிக பயங்கரமான ஒரு வசனம், பயங்கரமான ஒரு சம்பவம். தேவனுடைய வீட்டில் இந்த நியாய தீர்ப்பு துவங்குற காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஊழியர்கள், பயப்படாதே மகனே, கலங்காதே மகளே, உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார், நீ அழ வேண்டாம், உனக்காக ஆண்டவர் உதவி செய்வார், இதெல்லாம் கேட்டு நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. நீங்க சபைக்கு வந்தா கட்டாயம் உங்க கண்ணீரை அவர் துடைப்பார். நீங்கள் வேதவசனத்தை வாசித்தா கட்டாயம் உங்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுப்பார், உங்கள் கடனை அடைப்பார், உங்கள் வியாதிகளை மாற்றுவார். ஆனால் இப்படி உங்களை நயவஞ்சகமாக பேசி சத்தியத்தை விட்டு விலக்குகிற ஊழியக்காரருக்கும் சபைக்கும் எச்சரிக்கையாருங்கள். எந்த சபை உங்களை சிக்ஷிக்கிறதோ, எந்த சபை உங்களை சீர்படுத்தி கண்டித்து உணர்த்தி உங்களை சிக்ஷிக்கிறதோ அந்த சபையில உறுப்பினராகிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்கு போவீர்கள். உங்களை தாளாட்டுகிற, உங்களை ஆடி பாட வைக்கிற, உங்களை மயக்குகிற, நயவஞ்சகமான இன்பமான வசனங்களை வசனித்து உங்களை தன்பால் இழுத்துக் கொள்ளுகிற ஊழியர்களிடம், சபைகளிடம் ஜாக்கிரதையாருங்கள். உங்களுடைய ஆத்துமா ஒருவேளை பறிபோகக்கூடும். வேதம் சொல்கின்றது, அருவருப்புரை நிமித்தம் பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றியில் அடையாளம் போடு. மற்றவர்கள் செய்யாதவர்களை பட்டயத்தை உருவி வெட்டி போடுங்கள். இது வீதியிலே அல்ல, உலகத்தில் அல்ல, முதலாவது என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்றார். பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன? தேவனுடைய சபை. பரிசுத்த ஸ்தலம் என்பது என்ன? ஊழியக்காரர்கள் நிற்கின்ற பரிசுத்த ஸ்தலம் என்பது புல்பிட். ஆசாரியன் ஊழியம் செய்கிற இடத்துக்கு பேர் தான் பரிசுத்த ஸ்தலம். யாரெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை தாறுமாறாக செய்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து தேவன் தன்னுடைய பட்டயத்தை உருவ அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை உங்களுக்கு 20 விசுவாசிகள் இருக்கலாம், அதை வைத்து உண்மையான ஊழியம் செய்யுங்கள். ஹalleluya. நல்ல ஜெபியுங்கள், தேவ சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஜனங்களுக்கு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் அறிவியுங்கள், சிக்ஷித்து சீர்படுத்துங்கள். பட்டயம் உங்களுக்கு நேராக வராமல் இருக்கும், உங்கள் சபைக்கு நேராக பட்டயம் வராமல் இருக்கும், உங்களுடைய வீட்டுக்கு நேராக பட்டயம் வராமல் இருக்கும். பரிசுத்த ஸ்தலமாகிய சபையில தேவன் இதை துவக்கும்படியாக சொன்னார். ஹalleluya, ஹalleluya. அதே மார்க்கு தானியேல்ல நாம் படிக்கின்றோம், பரிசுத்த ஸ்தலத்திலே அருவருப்புகளை காண்கின்ற பொழுது ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். பரிசுத்த ஸ்தலத்திலே அருவருப்பு இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஸ்தலத்திலே பயங்கரமான அருவருப்புகள் நடக்கின்றது. ஹalleluya, 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 ஹalleluya. உங்கள் பரிசுத்த ஸ்தலமாகிய சபையை, உங்கள் பரிசுத்த ஸ்தலமாகிய உங்களுடைய வீட்டை, தேவன் உலாவுகின்ற உங்களுடைய ஸ்தலத்தை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் அசுத்தப்படுத்த வேண்டாம், நீங்கள் அதை அசுசியாக்க வேண்டாம் என்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். ஹalleluya, 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 ஹalleluya. தேவன் நியாயம் தீர்க்கின்ற காலத்துக்கு நேராக வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. தேவன் உங்களை நியாயம் விசாரிக்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு தூரம் தேவனுக்காக வாழ்ந்தீர்கள், எவ்வளவுக்காக நீங்கள் கண்ணீர் சிந்தினீர்கள், எவ்வளவு தூரம் நீங்கள் தேவனுக்காக கொடுத்தீர்கள், உங்கள் பிரயாசங்களை நீங்கள் தேவனுக்காக விதைத்தீர்கள், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. தேவனுக்காக ஆக்கிலா பிரிசிலா தங்களுடைய ஊழியத்திற்காக கழுத்தையே கொடுத்தார்கள். ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயரை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் ஊழியத்திற்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் தெருவில் உள்ள மக்களுக்காக, உங்கள் ஊரில் உள்ள மக்களின் ஆத்தும ரட்சிப்பிற்காக நீங்கள் பாடுபடுகிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஞாபக புஸ்தகத்தில் எழுதி உங்களுக்கு ஏற்ற நல்ல நியாய தீர்ப்பை ஆண்டவர் தருவார். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை நியாயத்திற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு நியாயமே கிடைப்பதில்லை, என்னை அநேகர் பல நேரம் மேல என்னை உபத்திரவப்படுத்துகிறார்கள், எனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் இன்னைக்கு ஒரு நல்ல நியாயத்தை தருவார். அநீதி உள்ள நியாயாதிபதியிடத்துல விதவை பெண் போய் அடிக்கடி அலட்டி கொண்டிருந்தால், அடிக்கடி அலட்டக்கூடாது என்பதற்காக அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த மகளுக்கு நியாயம் செய்தார் என்று சில வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறீர்களா, கடன் பாரங்களோடு இருக்கிறீர்களா, பல பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா, என் நியாயம் எங்கேயுமே ஏறுகிறது இல்லையே, என் நியாயம் யாருமே விசாரிக்கிறது இல்லை என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்கள் நியாயத்தை தேவனுக்கு முன்னாலே கொட்டுங்கள். உங்கள் நியாயத்தை அவர் வெட்ட வெளிச்சம் போல, பட்ட பகலை போல அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya.
Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த வாரம் கேட்ட வார்த்தையின்படி தேவன் உங்களை நியாயம் விசாரிப்பார். உங்களுடைய ஜெபத்துக்கு ஏற்ற பதிலை தருவார். உங்களுடைய வேத வாசிப்புக்கு ஏற்ற பதிலை தருவார். உங்களுடைய உபவாசத்துக்கு ஏற்ற பதிலை தருவார். உங்கள் பொறுமை, உங்கள் ஞானம், உங்களுடைய ஆவிக்குரிய எல்லா நிலைமைக்கும் ஆண்டவர் பதில் தந்து உங்களை உயர்த்த அவர் போதுமான ஆண்டவராக இருப்பார். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah. அப்படியே நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இந்த வேத வார்த்தையின் மூலமா என்னோடு பேசினபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக நியாயம் விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறீரப்பா. எதிராளியோடு நீர் யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறீர். உங்கள் எதிராளியோடு கூட ஆண்டவர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு நல்ல நியாயத்தை தருவார். வேலை செய்கிற இடத்துல நியாயம் இல்லாமல் உங்களை நடத்துகிறார்களோ பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒரு நல்ல நியாயத்தை ஆண்டவர் தருவார். ஹalleluya, 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 ஹalleluya. உங்கள் வீடுகளில உங்களுக்கு நல்ல ஒரு நியாயம் இல்லையா? பயப்படாதீர்கள். உங்களுடைய ஜெபங்களை தேவனுக்கு நேராக ஏறுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல நியாயத்தை கொடுக்க அவர் போதுமான ஆண்டவராக இருப்பார். ஹalleluya. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதே, என் கண்கள் தானே அந்நாளில் காணும். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஐயா உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. இந்த வாரம் நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமென். ஹalleluya. கொரோனா வைரஸ்க்கு நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். ஆமென். உங்கள் குடும்பம் தப்பி பிழைக்கும். ஆமென். உங்கள் தேசம் தப்பி பிழைக்கும். ஆமென். ஹalleluya. இந்த வாரத்திலே உங்கள் பண தேவையை ஆண்டவர் சந்திப்பார். வானத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும். தேவனுடைய பாதத்திலே இரவும் பகலும் காத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஒருவேளை உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தால் ஒரு குறையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் உங்கள் வீட்டு வாசலை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார். பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. பலவீனம் வந்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம், உங்களுக்கு பலவீனம் வராது. நீங்கள் சங்கீதம் 128 பிரகாரம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் செழித்திருப்பீர்கள், நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். சபையை நாட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் ஊழியருக்கு உண்மையா இருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீர்கள் அல்லவா? கொடுத்த சபையை உண்மையாய் நிலைத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. வேதவசனத்தை வாசிங்கள். ஹalleluya, ஹalleluya. நல்ல வேதவசனத்தை வாசித்து ஜெபித்து நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுது நல்ல நியாயாதிபதி உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்க அவர் போதுமான ஆண்டவராக இருப்பார். ஜெபம் பண்ணுவோம். வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் ஆண்டவராகிய தெய்வமே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள், இந்த காலை வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் உம்மை பாடி ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் உதவி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்ட அந்த ஒவ்வொரு மக்களையும் பார்த்து கொண்ட அந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். சுக பலன் ஜீவ நன்மை ஆரோக்கியம் உண்டாகும். ஆயுஷ் நாட்கள் பெருக பண்ணும் ஆண்டவர். ஒரு மனுஷனும் ஒரு நோயும் பிள்ளைகளை பறித்துக் கொள்ள முடியாது என்பதை நாங்கள் திட்டமாய் அறிந்து அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்காக வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் மீண்டும் மீண்டும் கர்த்தரை வருகிற இந்த மாறாமல் இருப்பதாக. ஸ்தோத்திரம்.